வணக்கம் நண்பர்களே, இது டீ வித் கீதா. நேற்று நைட்டு தானே வாக்கிங் போனோம். இன்றைக்கி காலையில் திரும்பியும் போகணுமான்ட்டு ஒரு சின்ன டவுட்டு. பட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இசிபி பீச்சுக்கு போயிருந்தாங்க காலையிலே வாக்கிங்க்கு. அவங்க அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ஃபாகியாக இருந்தது. யூஸ்வலாக சிங்கப்பூரில் வந்து ஃபாக் இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்னவோ நல்ல மார்னிங் ஃபாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நிறைய காக்கட்டூவோட பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி நம்மளும் வெளியில் போய் பார்க்கலாம் ஃபாக் இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படி போயிட்டே இருந்தபோது நல்லா வெயில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக ஃபாக் இருந்துச்சு. அந்த ஃபா ஒரு மாதிரி வெயிலும் ஃபாகும் கலந்து இருக்கிற இடத்துல வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் அப்படியே சிகரெட்டை அப்படியே நல்லா ஊதி புகையை மேலே விட்டுட்டே இருந்தார். அந்த ஃபாகாக அந்த புகையும் ஒரு மாதிரி அப்படியே கலந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி அது அழகாக இருந்தது. ஆனால் இவர் ஏன் இப்படி காலையிலேயே ஊதி தள்ளுறாருன்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் எல்லாம் புல்லுக்கு அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சு. நான் நிஜம் காளானை தாங்க சொல்கிறேன். ஸ்கூலில் போகிற பசங்க எல்லாம் பிஸியாக போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் விட சில பேர் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க, சில பேரை வந்து ஸ்கூலில் விட அப்பா கூட்டிகிட்டு போனார், சில பேரை வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்க எல்லாம் மாஸ்க் மாட்டிட்டு சமத்தா உட்காந்துருந்தாங்க. ஒரு அம்மா தன்னோட பையனை தன்னோட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு அவனையும் கூட்டிகிட்டு நடந்தாங்க. பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். கையை எங்கேயோ விளையாடி உடச்சிக்கிட்டான் போல். கட்டு போட்டிருந்தான். அதனால் அவனால் பேக்கை தூக்க முடியல. அவங்க அம்மா வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் பையனை கொண்டு விடவே அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்தா காலையில் எல்லோரும் ரொம்ப பிஸி. அதுவும் அம்மாக்கள்லாம் கேட்கவே வேணாம், டைமே கிடைக்காது. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கட்டணும். இந்த அவசரத்தில் வந்து அப்படியே அள்ளி முடிஞ்சபடி பிள்ளைங்களை ஸ்கூலில் விட ஓட வேண்டியிருக்கும். ஆனால் நான் பார்த்த அம்மா ஆஃபீஸ் போகிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்போதுமே ப்ரெசென்டபுளாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அழகாக இருக்கணும்னு கிடையாது, ஆனால் ப்ரெசென்டபுளாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு நாமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுவும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் இல்லை பஸ் ஸ்டாப்பில் இல்லை அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட வெயிட் பண்ணுற ப்ரெசென்டபுளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக அவசரமாக ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் வரவங்கள வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன அவசரமோ. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு 5 நிமிஷம் செலவு செஞ்சு நம்ம ப்ரெசென்டபுளாக இருந்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்டு பூஜான்ட்டு குழந்த பிறந்திருந்துச்சு. 3 நாள் தாங்க ஆகியிருந்துச்சு. நான் பார்க்க போயிருந்தேன். ஜென்ரலாக நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, குழந்த பிறந்தா அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே ஒரு நைட்டியை மாட்டிக்கிட்டு தலை கூட ஒழுங்காக சீவாமல் குழந்தையும் கையுமா இருப்போம். ஒழுங்காக ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டா கூட கண்ணு பட்டுரும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் பூஜா 3ஆவது நாள் அவங்க வீட்டு மாடிப்படியில் வந்து குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இறங்கி வந்தாங்க. அப்படியே மிடுக்காக இறங்கி வந்தாங்க பாருங்கள். பார்த்து அசந்துட்டேன். அப்போ நான் நினச்சேன், எப்போயுமே ப்ரெசென்டபுளாக இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம்னு. அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என் பெரிய பொண்ணு வந்து குழந்தையா இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருந்தா. அப்போ நான் வீடு பெருக்கிட்டே இருந்தேன். அப்படியே வீட்டுக்கு வெளியில் பெருக்க போனேன் பாருங்கள், கதவு சாத்திருச்சு. ஆட்டோ லாக் வேறு. ஸோ குழந்தை உள்ள, நான் வீட்டுக்கு வெளியில். சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நான் நைட்டி போட்டுட்டு இருந்ததுனால அப்படியே பெருக்கிட்டு இருந்தேன். ஒழுங்காக தலை கூட சீவலை. அந்த கோலத்தில் பக்கத்தில் வீட்டில் போய் அவங்க சைனீஸ் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், எப்பயுமே நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும்ன்ட்டு. காலையில் வேலைக்கு போகிற ஹஸ்பண்டும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் நம்மளை வந்து காலையில் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி பார்த்தா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நாம் வேலை பிஸியில் ரியலைஸ் செய்கிறது கிடையாது. ஒழுங்காக ட்ரெஸ் செஞ்சுக்காமல் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட போனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறதுன்னா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. சீரியலில் வர லேடிஸ் மாதிரி பட்டு புடவை நகைலாம் போட்டுட்டு வீட்டில் உலா வரணும்லாம் சொல்லலை. ஒழுங்காக தலை சீவி நீட்டாக ட்ரெஸ் செஞ்சுக்கிறது. சைனீஸ் கோவில் திறந்துருந்துச்சு. நம்மளை மாதிரியே அவங்களும் அப்படியே வேலைக்கு போகிற அவசரத்தில் கோவில் வெளியிலேயே நின்றுட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போனாங்க. சாங்கி பிரசன் வாசலில் ரிப்போர்ட்டிங் டைம். அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் அண்ட் ப்ராப்பராக அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு கூட பெல்ட்டை மறைக்கிற தொந்தி கிடையாது. விமன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் செம்ம ஃபிட்டு. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்களெல்லாம். காலங்காத்தால் அந்த மாதிரி வழியில் ஒரு சைனீஸ் உமன் வந்து வாக் போகிறப்பவே நம்ம பிள்ளையாருக்கெல்லாம் தலையில் கொட்டிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளையார் கோயிலில் கொட்டிக்கிற மாதிரி அவங்க 2 கை விரல்லாம் மடக்கி நெத்தி சைடில் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே போனாங்க. அதுவும் ஒரு வேலை எக்ஸசைஸ் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே நடந்தேன். வழியில் அழகான வயலட் பூ நிறைய பூத்து இருந்துச்சு. பேர் தெரியல. அதில்
நான் ஒண்ண பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா வீட்ல போய் தண்ணீல போடலாம்ல. அப்படி போட்டா அழகா இருக்கும்ல, அதனால. எங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள நுழையிறப்பயே ஒரு ஸ்கூல் பஸ் வெளியில போச்சு. அதுலேருந்து ஒரு குட்டி பாப்பா என்ன பார்த்துல ஜாலியா டாட்டா காமிச்சுச்சு. ஸ்கூலுக்கு அவ்ளோ ஹேப்பியா போச்சு. நானும் பதிலுக்கு ஹேப்பியா அந்த பாப்பாக்கு டாட்டா காமிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்.